மக்களே, இன்றைக்கி வந்து வேர்க்கடலை பிடுங்கிட்டு இருக்கோம். அங்கே ஆல்ரெடி போன வீடியோவில் காமிச்சது எல்லாமே முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சு எடை போட்டு எடுத்துகிட்டே போயிட்டாங்க காய வச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை 3250ன்னு போட்டோம். ஒரு நல்ல ரேட்டு தான் இந்த டைமில். இது வந்து இப்போ கொஞ்சம் பிடுங்கிட்டு இருக்கோம். அது வந்து காலையில் பிடுங்கினது அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில். இது வந்து இப்போ எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் பிடுங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மல்லாட்டை இருக்குது ஒரு செடி, எவ்வளோ வேர்க்கடலை இருக்குது ஒரு செடியிலன்னு. பாருங்களேன், இருங்க உங்களுக்கு ஒரு செடி பிடிங்கி காட்டுறேன். இதெல்லாம் ஒரே செடி தான், ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பிடிங்கி காட்டணுமா? சூப்பராக இருக்குது மல்லாட்டை, பிடிச்சி காட்டுறேன். இதை உரிக்க முடியாத அளவுக்கு உள்ள பயிர் இருக்குது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஒரு கையால் உரிக்க முடியல. மைக்கோ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு உள்ள. அந்த தோலுக்கும் அதுக்கும் கேப்பே கிடையாது. எவ்வளோ மல்லாட்டை இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் யூஸுக்கு, இல்லைன்னா அடுத்த வருஷம் அடுத்த போகத்துக்கு விதைக்கி எடுத்துப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வேர்க்கடலை இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் அப்படியே பிடுங்கிறதுக்கு, சூரியன் செட் ஆகுது, ஈவினிங் டைமில் பிடுங்கிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஒரு செடியிலையும் ஒரு வேர்க்கடலை பார்க்கும்போது இன்னும் பிடுங்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.